சாமி இப்போ வந்து திருவண்ணாமலை வந்து திருப்பதி மாதிரி மாறுன்னு சொல்லிட்டு நிறைய ஆன்மீக பேச்செல்லாம் சொல்லியிருக்காங்க. அது மாறுதான வாய்ப்பு இருக்குங்களா? ஐயா, இங்கேருந்து திருப்பதியிலேருந்து மாறுமா, இது திருவண்ணாமலை மாறுமான்னு இங்கே ஜாஸ்தியாக வந்துனுங்கிறது ஆந்திராவிலேருந்து வந்துங்கிறாங்க. தமிழரும் யாரும் வர்றதில்ல. ஆனால் திருவண்ணாமலை நினைச்சாலே முக்தி. ஏன்னா 2 பேரும் மாமா மச்சான் தான். அவனை பார்த்தாலும் அவனை தான், இவனை பார்த்தாலும் அவனை தான். ஏன்னா அவனே இவனை காலை வணங்கணும். அடிமுடி காணாத அண்ணாமலையார், அது யாராலையும் மாற்ற முடியாது. ஆனால் உண்மையாக இருக்கணும் இவங்ககிட்ட. ஆமாம், யாரையும் புதுசாக இங்கே சும்மா காவி கட்டின்னு வர்றதெல்லாம் பெருசு கிடையாது. அவன் பிரிண்டிங் இன்ஜினியர், பெங்களூர். பார்த்தீங்க 10 வருஷம் ஆகுது. 2 டைம் சூசைட் அட்டெம்ப்ட். நான் படைச்சவன் நான்டா வந்து சேர்றான்னா. பெங்களூர்லேருந்து என்னை கூட்டின்னு வந்து இதுவரையும் என்ன பாதுகாப்பாக வச்சுருக்கிறான். சாப்பாட்டுக்கு கொஞ்சம் இதே கிடையாது, குறையே இல்லை. இப்போ வந்து நிறைய மக்கள் வந்து இங்கே எந்த மக்கள், எந்த ஸ்டேட் மக்கள் நிறைய பேர் வராங்க. ஜாஸ்தி இப்போ வந்து நிற்கிறது ஆந்திராவிலேருந்து வராங்க. இதே வளர்ந்து இதே பூமியில் வளர்ந்து திருவண்ணாமலை வளர்ந்து யாரும் அவ்வளோ இது வர்றதில்லை. அந்த பௌர்ணமிக்கு வந்தால் வருவாங்க, அவ்வளோதான். அதை விட்டால் வேறு எதுவும் இல்லை. ஆந்திராவில் போடுற மாதிரி அன்னதானம் வந்து இங்கே போடுறாங்களா? இங்கே மாதிரி அன்னதானம் எங்கேயுமே கிடையாது. இது அன்ன பூமி. திருப்பதி மாதிரி மாறுன்னு சொல்கிறீங்களா? திருப்பதி மாதிரி மாறுமான்னு அதை சொல்ல முடியாது ஐயா. ஒரு காலத்துக்கு என்ன ஆகுமோ தெரியாது. தான் நடந்துன்னுக்கிறது, அவ்வளோதான். அன்னத்துக்கு கம்மி இல்லைங்க, கம்மி இல்லை. 3 சாயங்காலம் வரையும் எதுவும் இல்லைன்னா கூட 12 மணிக்கு எழுப்பி கொடுத்துருப்போம். அதெல்லாம் அனுபவிச்சோம் நான். மாறுன்றீங்களா மாறாதுன்றீங்களா? திருப்பதி மாறும் மாறும் மாறும், கூட்டம் வரும். இப்போ வந்து நிறைய பேர் வந்து திருவண்ணாமலை வந்து அடுத்த திருப்பதியாக மாறுன்னு சொல்லியிருக்காங்க ஆன்மீக பேச்சாளர். உங்களுடைய ஆன்மீக பார்வையெல்லாம் நீங்கள் எப்படி அதை சொல்கிறீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா, சந்திரனா சந்திரன் தான், சூரியன்னா சூரியன் தான். சந்திரன் சூரியன் ஆக முடியாது, சூரியன் சந்திரன் ஆக முடியாது. ஆனால் நம்ம நினைக்கலாம் இது ரெண்டும் ஒன்றாகுமா, புரியுங்களா? இது நடைமுறைக்கு வரும்போது, அதாவது வந்து உண்மையை பார்க்க போனீங்கன்னா, பௌர்ணமியில் இருக்கிற குப்பையே இன்னும் க்ளீன் ஆகலை. அது எப்போ திருப்பதி ஆக முடியும்? இல்லை, திருப்பதியோட மக்கள் தொகை அதிகம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது காசியை விட இங்கே மக்கள் தொகை அதிகமாக வந்துட்டு இருக்குன்றாங்க. ஏன்னா புண்ணிய சேத்திரம், புண்ணிய பூமி இதுதான். காசியில் இருக்கிற சாதுக்களே இங்கே வந்து கிரிவலம் பண்ணிட்டு போறா, இல்லைங்களா? அந்த அளவுக்கு புண்ணிய சேத்திரம். நம்ம அந்த புண்ணிய பூமியை சுத்தமாக வச்சுக்க முடியலையேன்னு தான் எங்களுக்கெல்லாம் கூட மன வருஷம். அப்போ பக்தர்கள் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கிரிவல பக்தர்கள் அவங்க இதை வந்து அந்த டஸ்ட்பின்ல போட்டாங்கன்னா அதுவே புண்ணியம், இல்லைங்களா? இது வந்து நம்ம ஒவ்வொரு குடிமக்களுக்கும் இந்த கடமை இருக்கணும். இதை அவங்க குப்பை தொட்டி அங்கங்க வச்சிருக்கிறாங்க, அவங்களையும் சொல்லி தப்பு இல்லை. இது அவங்க வர்றவங்க, கிரிவலம் வர்றவங்க, இது கிரிவலம் வந்தா புண்ணிய பூமின்னு தெரியுது, புண்ணிய பாதம்னு தெரியுது. அப்ப அந்த புண்ணிய பாதம் தெரியுது, அந்த கோயில் இடத்த எவ்வளவு சுத்தமா வச்சுக்கணும். அது இப்போ வர மக்கள் வந்து எந்த ஸ்டேட் மக்கள் அதிகமாக வராங்க அங்கே கிரிவலம்? இப்போ ஆந்திராக்காரங்க இன்னைக்கு 90% அதிகமாக வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நார்மலான நாளில் கூட அவங்க வந்து வெள்ளி சனி ஞாயிறில் கண்டிப்பாக அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. கர்நாடகாக்காரங்க வராங்க. நேற்று பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி, கர்நாடகாவில் இருந்து அந்த சாமுண்டீஸ்வரியே வந்து கிரிவலம் பண்ணுறா அந்த அம்மாவே. அப்போ அந்த அம்மாவே ஐயா வந்து கிரிவலம் பண்ணும்போது அப்போ அவருக்கு எவ்வளோ மகிமை இருக்கு. அந்த மாதிரி பூமி இவங்க சுத்தமாக வச்சுக்கிட்டாலே திருப்பதி ஆயிடுமே, இல்லைங்களா? அந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே போடுற மாதிரி அன்னதானம் அவர் எங்கேயும் போடலான்னு சொல்கிறாங்க. பார்க்குறீங்க அன்னதானம் சாப்பாடு இங்கே அதுதான் சொல்கிறேனுங்களா. இங்கே அன்னதானம் மட்டும் இல்லை, எல்லா தானமும் இங்கே செய்கிற மாதிரி எங்கேயுமே செய்கிறது கிடையாது. அன்னதானம், சொன்னதானம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில ஆசிரமங்களில் நாங்களாம் சாதுக்கெல்லாம் போய் சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு அன்னதானம், எங்களுக்கு பெட்ஷீட்டு, வேஸ்ட்டு, துண்டு நிறைய கொடுக்குறாங்க. எது இல்லைன்னா இங்கே எதுவுமே இல்லாத, காசியில் இல்லாத ஒன்று இங்கே இருக்குது அப்படின்னு காலையில் கூட ஒரு ஆந்திராக்காரன் சொல்லிட்டு போகிறான். ஒரு ஆந்திராக்காரு தெலுங்குல சொல்லிட்டு போகிறார், ఇక్కడ కాశీలో ఉన్న మనిషి కూడా ఇక్కడ ఉన్నారు, అంత సాధువులు ఉన్నారు ఇక్కడ அப்படின்னு அவன் சொல்லிட்டு போறான். அப்ப என்ன சொல்றான், காசியில் இல்லாத சாதுக்கள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, 4000 பேருக்கு மேல இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ காசியில் இல்லாத சாதுக்கள் இங்க இருக்கிறாங்கன்னா இந்த சாதுக்களுக்கு அவங்க எல்லா அடிப்படையும் அவங்களுக்கு கிடைக்குது. அதை பத்தி நமக்கு இது கிடையாது. திருப்பதி மாதிரி மக்கள் தொகை வருவான்னு சொல்றீங்களா? வருவாங்க. ஆனா திருப்பதி மாதிரி மக்கள் தொகை நிறைய வருதுங்க.
வரலன்றதெல்லாம் கிடையாது. இப்போ நாளட பார்த்தீங்கன்னா இப்போ இவருக்கு இப்போ இந்த தீபம் பௌர்ணமி எல்லாம் சேர்ந்தா அண்ணாமலையார் உண்டியிலேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது? 2.25 கோடி. அவருக்கு ஒரு நாளைக்கு 4 கோடி 3 கோடி வந்துட்டு இருக்கு. எதிர்காலத்தில் திருப்பதி வர்றது வாய்ப்பு இருக்கா? திருப்பதியோட அதிகமாக ஜனங்க காணிக்கைங்கிறது அவருக்கு வந்து ஏன்னா வட்டி காசு அவர் வந்து வட்டி கட்டிட்டு இருக்காரு. இப்ப நான் அதுக்குதான் முதல்ல சொன்னேன் பாத்தீங்களா, விளக்கம் சொன்ன பாத்தீங்களா, சந்திரன் சூரியன் ஆக முடியாது, சூரியன் சந்திரன் ஆக முடியாது, எண்ணும் இரு கண்கள். புரியுங்களா? அவரும் இவரும் 2 கண்ணு, இதுதான் உண்மை. விஷ்ணு ஒரு கண்ணுன்னா சிவன் ஒரு கண்ணு, இவங்க 2 இல்லாம உலகம் இயங்க போறது கிடையாது, இதுதான் உண்மை. ஆனா இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரை மாதிரி இவர் வர முடியாது, இவரை மாதிரி அவர் வர முடியாது. ஆனால் அவரை விட இது இன்னும் புண்ணிய பூமி ஆகணுன்றது எங்களுடைய ஆசை. புரியுங்களா? இப்ப திருப்பதி போனா எவ்வளவு புண்ணியமோ, அங்க எவ்வளவு நீட்டா வச்சிருக்கிறாங்க பாருங்க, எவ்வளவு சுத்தமா வச்சிருக்கிறாங்க. இது கவர்மெண்ட் மட்டும் இதை பார்த்து செய்யறது இல்லை, ஒரு மனிதனுக்கு அந்த உணர்வு வேணும். ஏன்னா நம்ம கிரிவலம் போறோம், இப்போ ஒரு சாமி அறையை எவ்வளவு சுத்தமா வச்சுக்கிறோம், அப்ப கிரிவலம் போனா எவ்வளவு புண்ணியம், அப்ப அந்த கிரிவல பாதை எவ்வளவு சுத்தமா இருக்கணும், அது நமக்குள்ள இருக்கணும். இந்த தின்னுட்டு அங்கங்க கொடுக்கறது அப்படி இப்படியே வாங்கி அப்படி இப்படியே போட்டு போறது, இதுதான் இங்க அவங்களுக்கு அந்த உணர்வு வேணும். மக்களுக்கு சுத்தமா வச்சுக்கோங்க, இதைத்தான் நாங்க வேண்டுறோம். எங்களுக்கு காசு போடுங்க, எங்களுக்கு பணம் போடுங்க, எங்களுக்கு ஆத்திரமா வச்சு நிறைய கொடுக்குறாங்க. நாங்க சாதுக்கள் அதெல்லாம் நாங்க உங்கள்கிட்ட கேட்கவே கிடையாது. நீங்க இந்த கிரிவல பாதையை சுத்தமா வச்சுங்க, இறைவனுடைய அந்த அனுகிரகத்தை பெறுங்க. ஏதோ அவன் போறான் கிரிவலம் நானும் வரேன் அப்படின்லாம் வரக்கூடாது. அண்ணாமலையாரை சுத்த போறன்னு எவன், அதாவது நம்ம திருவண்ணாமலையிலேயே இது பிறந்து வளர்க்குறவங்களே என்ன சொல்றாங்க, மலை சுத்த போறேன்னு சொல்றாங்க தவிர அண்ணாமலையை சுத்த போறேன்னு யாருமே சொல்றது கிடையாது. அப்ப அவரை லிங்க ரூபமா மலையா இல்லாம அண்ணாமலையார நினைக்கும் பொழுது அந்த அனுகிரகம் பூரா நமக்கு கிடைக்குது. நம்ம பாவம் போகுது, கர்மம் போகுது, நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்குது. இப்ப காசி ராமேஸ்வரம் போனாதான் புண்ணியம், நினைத்தாலே முத்தி. அண்ணாமலையார வீட்டுல இருந்து நினைச்சாலே முத்தி. அப்ப அந்த முத்தி கிடைக்கும் போது அந்த இடத்த நம்ம எவ்வளவு தூய்மையா வச்சுக்கிறோமோ, அப்ப திருப்பதி என்னங்க சொர்க்க பூமியாவே மாறிடும். திருப்பதியோட 3 மடங்கு சொர்க்க பூமியா மாறிடுமே. ஒவ்வொரு அந்த குடிமகனுக்கு இருந்தா போதும், இதுதான் உண்மை. ஐயா, அது மாதிரி வந்து திருவண்ணாமலை வந்து அடுத்த திருப்பதியா மாறும்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஆன்மீக பேச்செல்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்க இங்க திருவண்ணாமலை இருக்கீங்க இல்லையா, உங்களுடைய ஆன்மீக பார்வையில் அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? மாறுதலான வாய்ப்பு இருக்குங்களா? சாமி, நானும் இந்த இடத்துக்கு வந்து 5 வருஷம் ஆகிப்போச்சு. நான் இங்கே வரும்போது ஒரு போன வருஷத்துல எனக்கு தெரிஞ்சாள், கேரளா பார்த்தாள். அப்போ அந்த ஆள் வந்து அங்கே இருக்கும்போது இந்த திருவண்ணாமலை பற்றியெல்லாம் என்கிட்ட எதுவுமே சொல்லலை. அப்படி இருக்கும்போது அவர் வந்து இங்கே வந்து என்கிட்ட பேசுச்சு, எப்படி நீ இந்த மாதிரி விசேஷம் இந்த கோயிலை எப்படி கேட்பங்க இதுன்ட்டு நான் கொஞ்சம் பேசுவேன், நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டுச்சு. அப்படிங்கும்போது அத்தவங்க அங்கே கேரளாலாம் அவர் பிஸ்னஸ் செஞ்சாள். இன்னைக்கு வருஷத்துல 7 இப்போ அவங்க வந்து இந்த திருவண்ணாமலையில் சுற்றி கும்பிட்டு போகுது. அப்படியெல்லாம் கூட்டம் வருது, ஆனால் மனசு இம்மீதி கிடைக்குது. அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்லுறேன், சிவனை போட்டு திசத்தம்பலம் திருப்பதி நீங்கள் சொல்லுங்க, ஆந்திரக்காரங்க, இந்தியக்காரங்க, மலைக்காரங்க எல்லாம் இந்த சன்னதிக்கு வருது. எதிர்கால திருப்பதியோட கூட்டம் அதிகமாக வரும்னு சொல்றீங்களா? திருப்பதி அந்த கோயிலில் இப்போ ஊரே ஃபேமஸ் கோயில் அது. இப்போ நான் அங்கே இன்னும் நான் போகவே இல்லை. அப்போ நான் இப்போ இங்கே வந்தது தான் என் கூட ஒரு பெருசுன்னு கூப்பிட்டு வந்துது. இங்கே 4 நாள் கூட்டம் வந்து அதிகமாகுதுன்னு சொல்றீங்களா? அங்கே 4 நாள் கூட்டம் அதிகமாக வராங்க, மக்கள் தொகை அதிகமாக வராங்களா பக்தர்கள்? நைட்டெல்லாம் கூட்டம்லாம் வந்துட்டு இருக்கு சார். இப்போ வந்து திருவண்ணாமலை வந்து அடுத்த திருப்பதியா மாற சொல்ற நிறைய ஆன்மீக பேச்செல்லாம் சொல்லியிருக்காங்க. திருப்பதியா மாற வாய்ப்பு இருக்குங்களா? கண்டிப்பான முறையில் இருக்குண்ணே. இருந்ததை விட வருஷம் மக்கள் கூட தான் செய்கிறாங்க தவிர குறையா வர்றது கிடையாது. எங்கள் கோயிலுக்கு போனாலும் திருவண்ணாமலை வராமல் போகிறது இல்லை. நாங்கள் மதுரையிலேருந்து வர்றோம், கிட்டத்தட்ட 3 வருஷமாக வர்றோம். மாதம் கரெக்டாக கோயிலுக்கு வந்துடுவோம். எங்களோட சேர்த்து ஆளுகளை ஃபுல்லாக கூட்டிகிட்டு தான் வந்துருக்கோமே தவிர கண்டிப்பான முறையில் கூட தான் ஆள் வரும். அதிக அளவில் தான் ஆள் வருமே தவிர திருப்பதி லெவலில் கண்டிப்பான முறையில் வந்துடும், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து திருப்பதியில போடுற மாதிரி அன்னதானம் வந்து இங்க போடுறாங்களா? ஆமா, வரிசையா நாங்க இது வரைக்கும் வந்திருக்கோம், கடையில சாப்பிட்டதே இல்லை. அன்னதானம் அதிக அளவுல அங்கங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர நாங்க கடையில சாப்பிட்டதே இல்லை. கரெக்டான அன்னதானம் அவங்க எல்லா இடத்தையும் கொடுக்குறாங்க. திருப்பதி மாறுதலாம் வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பான முறையில் வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பான முறையில் வந்துடும்.